மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பாத்திரை கடை வைத்திருக்கும் நபர் மற்றும் அவரது குடும்பத்தினரை அடித்து உதைத்த கும்பல் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவிடைமருதூர் அருகே ஆடுதுறையில் ரயில்வே நிலைய சாலையில் கோட்டீஸ்வரன் என்பவர் பாத்திர கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு பாத்திர கடையை மூடிவிட்டு கோட்டீஸ்வரன் மற்றும் அவரது இரு மகள்கள் பாலசுப்பிரமணியன், பிரபாகரன் ஆகியோர் வீட்டிற்கு வரும்போது சந்திரன் என்ற நபரின் தலையில் காத்திருந்த கும்பல் கண்மூடித்தனமாக இருவர்களை தாக்கியதோடு இவர்கள் வைத்திருந்த 68,700 ரூபாயை பறித்து சென்றுள்ளனர். காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலசுப்பிரமணியன், ஆடுகளை ஈஸ்வர் பாத்திர கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். நாங்கள் 25 வருஷமா கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம். எங்க கடையில் வந்து மாமூல் கேட்டு சந்திரங்கிறவர் தொந்தரவு பண்ணாரு. நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அவர் ஆதரவாளர் எடிசன் டிவிகா என்ன பொறுப்பப்பா தம்பி கிளை செயலாளர் அவர் அழைச்சிட்டு வந்து எங்க அப்பாவையும் என்ன எல்லாரையும் கட்டை கல் இது மாதிரி எல்லாம் ஆயுதத்தை வச்சு தாக்கி பணத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்க. 68,700 ரூபா. இதுக்கு மேலே இது மாதிரி நடக்கக்கூடாது. காவல்துறைக்கு வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் இதுக்கான ஆதாரம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோ கொடுத்துருக்கேன். கும்போணம் இப்போதைக்கு நான் கும்போணம் ஜிஹெச்ல அட்மிட் ஆகி இருக்கோம். அப்பாவுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி இப்போதான் 9 மாசம் ஆகுது. அவரை நெஞ்சிலேயே மிதிச்சு ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்காங்க. என் தம்பிக்கு மண்டையை உடைச்சி அதுக்கும் ரொம்ப இதாகிடுச்சு. சிடி ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க. இன்னும் தலை வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பொறுத்து